Hello, greetings to you, my dear students and my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வீடியோவோட செகண்ட் பார்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப 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 ஹாப்பி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லப்போனால் ஒரு 15 டேஸில் 10Kக்கு மேலே வியூஸ் போயிட்டு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி அந்த வீடியோக்கு தான் நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்து, மோர் தென் 100 கமெண்ட்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் இன்னும் வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, இன்னும் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேர்டன் கம்மியாகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த செகண்ட் பார்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னைக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ வீடியோ பார்த்து முடிச்ச உடனே தயவு செஞ்சு போய் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெசசரி டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. இன்றைக்கி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ரஷ் பண்ணி காலையிலேயே நான் சீக்கிரம் வந்துட்டேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ இந்த ஸ்காலர்ஷிப், நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கீங்க, உங்களோட இன்கம் ஆனுவல் இன்கம் ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhsலேருந்து 4.5 lakhsக்குள்ளாரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்க ஆனால் ப்ரிஃபரபிளி யாருக்கு அதிகமாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2.5 lakhs அந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாங்கள் மேஜராக தருவோம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஹவவர் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இது மாதிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் தராங்க மை டியர். கேட்டகரி வைஸ் அமௌண்ட் வந்து அலாகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்ல எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிங்க. ஆனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் போர்டு, அதாச்சும் டிஎன் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இதை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம டிஎன் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலை நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக பண்ணணும், இல்லைனா ஆஃப்லைன் டேரெக்டாக நீங்கள் கலெக்டரேட் ஆஃபீஸ்க்கு போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த லிங்க்குமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு எந்த ஸ்கீம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த ஸ்கீமுக்கு எப்படி இவங்க சொல்லிட்டுருக்காங்க ஹவு டு அப்ளைல பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன்னா நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட தைரியமாக போய் கேட்கலாம், இந்த மாதிரி நான் ஸ்காலர்ஷிப் பார்த்தேன், அது இன்னும் ஓப்பனில் இருக்குது, எனக்கு அந்த ஃபார்ம் கொடுங்க அப்படின்னா அவங்க தாராளமாக தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபஸ்ட்டு வந்துட்டு டேராடூன் ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு அப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து 4000 பெர் மந்த் தராங்க. இதுவுமே வந்துட்டு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதா. இதே மாதிரி நிறையா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட மெத்தட் எப்படி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே என்ன சொல்லிருக்காங்கன்னா DADWO த்ரூ த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாச்சும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களோட காலேஜ்லேயோ உங்களோட இன்ஸ்டிடியூஷன்லையோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குன்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. மேபி அவங்க சொல்லலைனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க. இன்கேஸ் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான என்ன ப்ரொசீஜரை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, பிசி, எம்பிசி, டிஎன்சி, அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மெத்தடும் இங்கே ஹவு டு அப்ளைல கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் வந்து ரொம்ப கம்மியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி ஆஃப்லைன் தான். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் ஓரியன்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பரிவர்தன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நிறைய ஸ்காலர்ஷிப் முன்னாடி ஓப்பனில் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். HDFC பேங்க் மாதிரியே IDFC பேங்க்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுமே வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் தராங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதி ஏர்டெல்
அவங்களுமே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ஸ்காலர்ஷிப் தராங்க. பட் அது எல்லாத்துக்குமே டைம் டியூரேஷன் முடிஞ்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஜூலையே வச்சிருக்காங்க. அதுக்குள்ளார எத்தனை பேர் எனக்கு காலேஜில் சேருவாங்க என்னன்னு தெரியல. ஆனால் டைம் டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. அதனால தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னால் வந்துட்டு அப்டேட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வர இயர்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஃபோன்லேயே அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்கன்னா பரிவர்தன்ஸ் ECSS ப்ரோக்ராம் ஃபார் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு பேர்டன் ஃப்ரீயாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஓப்பன் ஃபார் இந்தியன் நேஷனல்ஸ் ஒன்லி. ஸோ நீங்கள் இந்தியன் நேஷனலாக இருக்கணும். ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி பர்சுவிங் கிராஜுவேஷன் கோர்சஸ். இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனுவல் ஃபேமிலி இன்கம் மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.5 lakhs. நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஸ்காலர்ஷிப்புமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி 2.5 lakhs அதுக்குள்ளார் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரபிளி நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 2.5 lakhsக்குள்ளார உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதை தான் உங்களுக்கு வந்து 30,000 வரைக்கும் வரும். அதுவே ப்ரொஃபஷனல் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், ப்ரொஃபஷனல்னால் பிடெக் MBBS அந்த மாதிரி கோர்சஸ் அவங்களுக்குலாம் 50,000 வரைக்கும் தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்காலர்ஷிப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ONGC இவங்களுமே வந்துட்டு ஸ்காலர்ஷிப் தராங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப்புமே இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ONGC ஸ்காலர்ஷிப் ஃபார் மெரிட்டோரியஸ் SC/ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் OBC கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக ஜென்ரல் கேட்டகரிக்கு எந்த ஒரு இடத்துலையுமே சலுகையே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. நீங்கள் நீட் எடுத்துக்கிட்டாலும் சரி, JEE எடுத்துக்கிட்டாலும் சரி, JEE எக்ஸாமில் ஒரு பையன் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து 98% எடுத்திருந்தாலுமே அவனுக்கு NIT திருச்சி கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிடைச்சாலும் அவனுக்கு டாப் பிரான்ச் கிடைக்கவே கிடைக்காது. கோர் பேஸ்டு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது. அதே மாதிரி மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்புமே யாருமே தரமாட்டாங்க. OBCக்கு தருவாங்க, SC/ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்க. இவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு தரவே மாட்டாங்க. பட் இவங்க தராங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட பேர்டனுமே கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, ஏன்னா ஜென்ரல் கேட்டகரினால எல்லாருமே ஓரளவு ரிச்சாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா எப்படின்ட்டு நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ONGC. இதுக்கான லிங்க்குமே நான் தரேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்புறமும் இன்னொரு ஸ்காலர்ஷிப் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து 2 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட ஃபீஸ் வந்து 50,000 இருக்குன்னா NSP மூலமாக உங்களுக்கு ஒரு 40,000 கிடைச்சிருச்சு. இன்னொரு ஸ்காலர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஒரு 10,000 15,000 கிடைச்சிருச்சுன்னா மூணாவதாக இன்னொரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இது லிட்ரலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான ஃபீஸ் கிடைச்சிருச்சு. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் வேறு ஒரு கஷ்டப்படுற பசங்களுக்கு தான் போகணும். ஸோ நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுறப்ப மேபி கிடைக்கலாம். அப்படி கிடைச்சாலுமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இவங்க கேட்குறது ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் நம்பரை எல்லா இடத்தோடையும் லிங்க் பண்ணிருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரி பேங்க்ஸ் தர ஸ்காலர்ஷிப்பில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்களை சீட் பண்ணிடலாம், நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இன்கேஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஹோல்டு பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பேன் கார்டு லிங்க் பண்ணிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆதாரோட லிங்க் பண்ணதுனால இப்போ ஆதார் நம்பர் அது ஒன்று போதும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்கள் ஃபீஸோட மேட்ச் ஆகிற வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அது வந்து கிளியர் ஆகிடு, அதாவது ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா இன்னொரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண வேண்டாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து கிளியர் ஆகலை சார், எனக்கு வந்து 2 lakhs கிட்ட ஃபீஸ், அதாவது பில் அமௌண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பில் அமௌண்ட் இருக்கணும். அதை தாண்டி வாங்குற ஃபீஸ் வந்து இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பில் அமௌண்ட் ஒரு 1 lakh 2 lakhs இருக்குன்னா நீங்கள் ஒரு 3-4 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்குமே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து அப்ளை ஸ்காலர்ஷிப் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்கு. ஸோ கான்டாக்ட் கிளிக் பண்ணி இவங்களோட ஆஃபீஸ் டைமிங்கில் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம், இல்லை இவங்களுக்கு இமெயிலும் சென்ட் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. நேற்று கூட ஒரு பையன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான், சார் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், கடைசியில் என்னோட காலேஜ் வந்து அங்கே லிஸ்ட்லேயே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னப்ப மெயில் பண்ணுப்பா, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவனுக்கும் மெயில் ரிப்ளை பண்ணிட்டாங்க. அவனோட காலேஜுமே அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சண்டே கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இவங்களுமே கான்டாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகலை, என் போர்ட்டல் ஓப்பன் ஆகலை, என் டீட்டெயில்ஸ் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, இல்லை என் காலேஜ் லிஸ்ட்டில் வரல, அது மாதிரி எதுனாலுமே நீங்கள் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் கவர்மெண்ட் மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்ட்டு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கீம் கைட்லைன்ஸ், போர்ட்டல் லிங்க் இதை கிளிக் பண்ணி ஒரு சிலது ஆன்லைனில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சிலது ஆஃப்லைனாக இருக்கும், ஒரு சிலது இன்ஸ்டிடியூஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுங்கிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கீம் கைட்லைன்ஸில் படித்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோக்குமே உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.